ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிஷப லக்னம் லக்னம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் உட்காந்து படித்தோம்னாவே இந்த பகுதிகள் இவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அந்த இடத்துல உட்காந்து மொபைலை நோண்டக்கூடாது. இவங்க எப்போவுமே சாப்பிடும்போது மொபைல் ரிஷப லக்னம் யாருக்கு ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கோ இவங்க சாப்பிடும்போது மொபைலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, இவங்களுக்கு தென்மேற்கு பகுதி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமான பலனை கொடுக்குமா? கொடுக்கும். சார் நீங்கள் வந்து எல்லாமே வடக்கு பகுதின்னு சொன்னீங்களே சார், எனக்கு மட்டும் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு சாதகமான பகுதியே யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னமாக செல்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சாதகமான பகுதியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தென்மேற்கு பகுதி அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். கிரியேட்டிவ் மைண்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுகளும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் தான் படிப்பீங்க, ஆனால் வந்து எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எழுதுவீங்க. அந்த மாதிரி தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம்.